Hi students, we are discussing Unit 5 Basis of Classification. In our previous classes, we discussed about what is classification, what is the need of classification, what is the basis of classification, and how we can classify the organism based on dichotomous key. Okay, so இதில் நம்ம புக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா they gave an example that is classroom situation. கிளாஸ் ரூமில் இருக்க திங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. தென் நாம் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கிளாஸிஃபையிங் ஆஃப் அனிமல்ஸ். ஓகே, ஸோ சம் ஆஃப் த அனிமல்ஸ் கொடுத்து அதை டைகாட்டமஸ் ஸ்கீம் பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம பண்ணோம். தென் நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த ஹிராச்சி ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஓகே, ஸோ ஹிராச்சி ஆஃப் கேட்டகரிஸ். ஓகே, கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா இந்த ஹிராச்சி ஆஃப் கேட்டகரிஸ். The system of arranging taxonomic categories in descending order based on their relationship with other group of organism is called hierarchy of categories. Okay, so the system of arranging, okay, என்ன பண்ணுறோம், அரேஞ்ச் பண்ணுறோம், ஆர்கானிசம்ஸை அரேஞ்ச் பண்ணுறோம் in descending order. ஓகே, ஸோ அரேஞ்சிங் taxonomic categories. taxonomic அப்படிங்கும்போது கிளாஸ் அந்த குரூப்ஸ். ஓகே, ஒவ்வொரு குரூப்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா taxonomic categories அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த குரூப்பிங்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர் பேஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். அண்ட் அந்த டிசெண்டிங் ஆர்டரில் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அதர் குரூப்ஸ். ஓகே, ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஸோ அதை வச்சு நாம் குரூப்பிங் பிரிக்கிறோம். ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் ஹிராச்சி ஆஃப் கேட்டகரிஸ். ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட். ஓகேயா, ஸோ ஏங்கிற ஒரு ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து எப்படி வெறும் ஏ அப்படின்னு ஏ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்சிட முடியுமா? நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? நம்மளால் அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? முடியாது. அதுவே நம்ம கிளாஸில் இருக்க ஒரு பொண்ணோட பேரை சொல்லி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நித்யா அப்படிங்கிற பேரை சொல்லி நித்யா அப்படிங்கிற பொண்ணோட பேரை சொல்லி சொன்னோம் அப்படின்னா நம்ம கிளாஸில் இருந்தாங்கன்னா நமக்கு என்ன இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். நித்யாங்கிற பொண்ணு நம்ம கிளாஸில் இருக்காங்க. ஸோ அது நித்யாங்கிற பொண்ணு. ஸோ அந்த பொண்ணை பற்றி நம்மளால் அந்த பொண்ணை ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். தென் அதே மாதிரி அந்த பொண்ணை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பொண்ணு இப்படி இவ்வளோ ஹைட் இருப்பா, இவ்வளோ வெயிட் இருப்பா, இப்படி பேசுவா, எல்லாத்தையும் நல்லா பழகுவா, எல்லாத்தையும் சண்டை போடுவா, அப்படி நம்ம அவளை என்ன பண்ண முடியும்? வி கேன் டிஸ்கிரைப் த கேர்ள். ஓகே, தட் பர்சன். அந்த பர்சனை பற்றி அந்த ஆர்கானிசம் பற்றி நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக டிஸ்கிரைப் பண்ண முடியும். எப்போது நமக்கு அந்த பொண்ணு தெரியும் ஐடென்டிஃபை பண்ணும்போது. நான் வெறும் ஏ அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டை சொன்னோன்னா அவங்களோட ஹைட் வெயிட் சொல்ல முடியுமா, இல்லை அவங்களோட கேரக்டர் சொல்ல முடியுமா? எதுவுமே நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? சரி, இப்போ நம்ம கிளாஸ் ரூமில் இருக்க ஸ்டூடெண்ட்டை பற்றி கேட்டதுனால நம்ம சொல்லிடுறோம். இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் இருக்க ஒருத்தவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட் நித்யாங்கிற ஸ்டூடெண்ட்டை பற்றி சொல்ல முடியுமா? அவங்க ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? வெறும் நித்யா நித்யா அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இஸ் தே கேன் ஐடென்டிஃபை நித்யா ஃப்ரம் த ஆஃப்ரிக்கா. சரி, ஆஃப்ரிக்காவிலேருந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேயா? ஸோ அதுவே நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆஃப்ரிக்கன்ஸ்க்கு டீட்டெயில்ஸ் இது மாதிரி இருந்ததுன்னா கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் ராசிபுரம் பிளாகில் எஸ்ஆர்வி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில், ஏன்னா எஸ்ஆர்வி 4 கேம்பஸ் இருக்கு இல்லையா? எஸ்ஆர்வி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 7th ஸ்டாண்டர்டில் ஏ செக்ஷனில் இருக்க நித்யா அப்படிங்கிற பொண்ணு அப்படின்னா எனிபடி கேன் ஐடென்டிஃபை ஈஸிலி இல்லையா? ஸோ அந்த பொண்ணை யார் வேணாலும் என்ன பண்ணிக்க முடியும்? கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது மாதிரி தான், அதுதான் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹிராச்சி ஆஃப் கேட்டகரிஸ். எப்படி நம்ம ஒரு கீழேருந்து போகல, 7th ஏ செக்ஷனில் இருக்கிற நித்யா, அவள் தமிழ்நாட்டில் இருக்கிறா, அவள் வந்து இந்தியாவை சேர்ந்தவ, அவள் வந்து உலகத்தை சேர்ந்தவ அப்படின்னு அப்படி சொல்கிறத விட எர்த்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அப்படி சொல்கிறது தான் என்ன ஆகும் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி தான், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டிசெண்டிங் ஆர்டர். ஏன் டிசெண்டிங் அப்படின்னு சொல்கிறோம்னா இப்போ வேர்ல்டு அப்படிங்கும்போது இட் இஸ் அ லார்ஜஸ்ட் குரூப் இல்லையா? ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பார்த்தோம் அப்படின்னா தெர் ஆர் நியூமரஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர். அந்த நியூமரஸ் ஸ்டூடெண்ட்ஸில் இந்தியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸில் தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸில் ராசிபுரம்,
ராசிபுரமில் கேர்ள்ஸ் ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட். அந்த ராசிபுரம் கேர்ள்ஸ் ஸ்கூலில் 7th ஸ்டாண்டர்டில் 30 பேர் இருப்பீங்க. அப்போ அந்த 30 பேரில் ஒருத்தி. ஓகே, ஸோ அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸியாக பெருசுலேருந்து அப்படியே சின்னதாகிட்டே அந்த குரூப் வந்து அப்படியே சின்ன சின்னதாக டிவைட் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்படி டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ லார்ஜ் குரூப்லேருந்து ஸ்மாலர் குரூப்புக்கு நம்ம கொண்டு வரது. ஓகே, ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இப்படி டிசெண்டிங் ஆர்டருக்கு வரும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ க்ளோஸ்டு குரூப்ஸ்னு சொல்கிறோம். இப்போ க்ளோஸ்டு குரூப்ஸ் இப்போது எஸ்ஆர்வி கேர்ள்ஸ் ஸ்கூலில் இப்போ 7th ஸ்டாண்டர்டுக்கு வரும்போது அங்கே ஏ செக்ஷன் இருக்குது, டி செக்ஷன் இருக்கா. 7th ஏ செக்ஷன், 7th டி செக்ஷன். ஸோ இந்த 7th ஏக்கும் 7th டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், 7th ஏ எல்லாத்தையும் இங்கிலீஷில் படிக்கிறீங்க, 7th டி அவங்க தமிழில் படிக்கிறாங்க, எல்லாத்தையுமே தமிழில் படிக்கிறாங்க. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸஸும் கிடையாது இல்லையா. யூ ஆர் சிமிலரிங் இன் ஏஜ் குரூப் அண்ட் சைஸ், ஹைட், இது மாதிரி எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மோரார்லெஸ் சேம் தான். சரி, உன்னோட ஏஜ் குரூப்பில் உன்னோட ப்ரீவியஸ் கிளாஸில் நீ தெரிஞ்சுக்கிட்டதில்ல. ஸோ இப்படி ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நீ எல்லாருமே சேம். ஓகேயா. ஸோ அப்போது இது மாதிரி நம்ம கிளாஸ் வைப்போம். இந்த க்ளோஸ்டு குரூப்ஸ் இப்போ ரெண்டுக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் இருக்கா, க்ளோஸ்டு குரூப்புக்கு நடுவில். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரும்போது அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிமிலாரிட்டிஸ் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த க்ளோஸ்டு குரூப்ஸ்க்கு நடுவில் தேர் ஷுட் பி அ மோர் சிமிலாரிட்டிஸ். ஓகேயா. ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணுறோம். சரி, இப்போ நீங்கள் உங்களை வந்து ஒரு யூ ஆர் என்டரிங் இன்டு அ நியூ ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ அங்கே வந்து ஒரு ஆர்கானிசமாக பார்க்குறீங்க. ஓகே, ஸோ ஆர்கானிசம் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எய்தர் இட் இஸ் அ பிளான்ட் ஆர் அனிமல். சரி, அது நகரில் எதுவும் பண்ணல அப்படியே இருக்குன்னு வச்சுக்கலாம். எய்தர் இட் இஸ் அ பிளான்ட் ஆர் அனிமல் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வருமா நமக்கு. ஃபஸ்ட்டு அது லிவிங்காக நான் லிவிங்கான்னு ஒரு டிஸ்கஷன் வரும். ஓகே, ஒரு டவுட் வரும். தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இஃப் இட் இஸ் அ லிவிங் அது பிளான்ட்டா அனிமலா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். தென் அடுத்தது பிளான்ட்டா அனிமலா அப்படிங்கும்போது இட் இஸ் அ லார்ஜ் குரூப். பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் அப்படின்னு லார்ஜ் குரூப். ஓகே, ஃபஸ்ட்டு லிவிங் திங், நான் லிவிங் திங்னு ஒரு குரூப். அதில் லிவிங் திங்லேருந்து பிளான்ட்டுங்கிற ஒரு குரூப், அனிமல்ங்கிற ஒரு குரூப். தென் இப்போ அனிமல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது எய்தர் இன்வெர்டிபிரேட் ஆர் வெர்டிபிரேட் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. தென் அடுத்தது வேர்டிபிரேட்டாவாக இருந்ததுன்னா வேர்டிபிரேட்டால் எய்தர் இட் இஸ் அ ஃபிஷஸ் ஆர் ஆம்ஃபிபியன் ஆர் ரெப்டைல் ஆர் அ பேர்ட் ஆர் மேமல்ஸ் அப்படிங்கிற டவுட் வரும். ஸோ இப்போ அதில் என்னன்னு பார்ப்போம். இஃப் இட் இஸ் அ மேமல், ஓகே, மேமலாக இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த சப்டிவிஷன் என்ன குரூப். ஓகேயா. ஸோ இப்படி ஃபர்ஸ்ட்டு அனிமல் கிங்டம், தென் அடுத்தது வேர்டிபிரேட், தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மேமல்ஸ். ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக அந்த குரூப்ஸ் வந்து சின்னதாகிட்டே வரும். ஸோ இப்படி வரதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹிராச்சி ஆஃப் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தி சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை லினேயஸ் அண்ட் இட் இஸ் கால்ட் ஆஸ் லினேயன் ஹிராச்சி. ஓகே, பிகாஸ் ஆஃப் த discovery of the Linnaeus, this system is called as Linnaean hierarchy. Okay, there are 7 main categories of the hierarchies, namely kingdom, phylum, class, order, family, genus and the species. ஸோ இப்போ நமக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும், நம்ம ஸ்கூல் சொல்லணும் ஞாபகம் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கிங்டம் அப்படிங்கிறது எர்த். ஓகேயா. ஸோ பைலம் அப்படிங்கிறது இந்தியா. ஓகேயா. ஸோ ஏர்த்தில் எந்த காண்டினென்ட்னு கூட வச்சுக்கலாம். சரியா, பைலம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்கிறோம். ஓகேயா. ஸோ கிங்டம் ஏர்த், அதில் பைலம் இந்தியா. இந்தியாவில் கிளாஸுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு. ஆர்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஃபேமிலிங்கிறது வந்து ராசிபுரம். ஜீனஸ் அப்படிங்கிறது இப்போது 7th ஸ்டாண்டர்ட். ஓகேயா. ஸோ அது மாதிரி. தென் அடுத்தது ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ செக்ஷன். ஓகேயா. ஸோ இதில் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம விட்டுட்டு வந்தோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஸ்கூல் நேமு, காண்டினென்ட்டோட நேம், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சப்டிவிஷன்ஸில் வரும். ஸோ மெயின் கேட்டகரிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிங்டம், பைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷிஸ். ஓகே, the species is the basic unit of classification. சரியா, இதில் ஒவ்வொன்றும் இந்த கிங்டம், பைலம், கிளாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ these levels are called as taxons. இந்த levels நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா taxon அப்படின்னு சொல்லலாம், or it is also called as unit. okay, unit or taxon.
தென் அடுத்தது இப்போ இந்த ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் அ பேசிக், சரியா, பேசிக் யூனிட் அண்ட் நம்மளுக்கும் பேசிக். ஓகே, ஸோ ஸ்பீஷிஸ் இஸ் அ குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிசம்பிளிங் ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ தே ஹாவ் காமன் physical character and அதே மாதிரி மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர், anatomical character, and they can reproduce among themselves. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Okay, the group of organism having common morphological and genetical character and they can reproduce among themselves. Okay, so அவங்களால reproduce பண்ணி young ones produce பண்ண முடியும். அந்த குரூப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போது நீங்கள் எல்லோரும் பட்டர்ஃப்ளைஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பட்டர்ஃப்ளைஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது, பிளாக் அண்ட் ரெட் இருக்குது, பிளாக் அண்ட் ப்ளூ இருக்குது, பிளாக் அண்ட் எல்லோ இருக்குது. ஸோ இப்படி டிஃப்ரென்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ குட்டி பட்டாம்பூச்சி இருக்குது, பெரிய பட்டர்ஃப்ளை இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்பீஷிஸ். ஓகே, ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி குரூப் இஸ் அ ஸ்பீஷிஸ். ஓகே, ஸோ இப்போது ரெட் அண்ட் க்ரீன், சாரி, பிளாக் அண்ட் ரெட், பிளாக் அண்ட் ப்ளூ, பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் எல்லோ, சரியா? ஸோ இப்போ இது ஒவ்வொன்றும் பிளாக் அண்ட் எல்லோங்கிறதுல நிறைய பாப்புலேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஒரு ஸ்பீஷிஸ். ஓகே, அந்த குரூப் ஆஃப் ஆர்கானிசம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஒரே சைஸாக இருக்கும், ஒரே கலரில் இருக்கும், அண்ட் தே கேன் ரீப்ரொடியூஸ் அமாங் தெம்செல்ஃப். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ நம்ம எல்லாரும் ஒரே ஸ்பீஷிஸ், வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங். த ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பிலாங்ஸ் டு எ சேம் ஸ்பீஷிஸ், தட் இஸ் ஹோமோ செப்பியன்ஸ். நம்மளோட ஸ்பீஷிஸ் நேம் என்ன அப்படின்னா செப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ மாடர்ன் ஹோமோ செப்பியன்ஸ் வி ஆர். ஸோ செப்பியன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஸ்பீஷிஸ் நேம். ஸோ இதில் வி ஆர் ஆல் சிமிலர் டுகெதர். ஓகே, நம்ம எல்லாருக்கும் 2 கண்ணு தான் இருக்குது, ஒரு மூக்கு தான் இருக்குது, ஒரு வாய் தான் இருக்குது. அந்த வாய் ஓட்ட வாயாக பேசிக்கிட்டே இருக்கிற வாயாக இருக்குது இல்லையா? ஸோ த குரூப் ஆஃப் இந்த மாதிரி இந்த சிமிலர் கேரக்டர்ஸ், அண்ட் வி ஆர் ஹேவிங் 2 forelimbs and 2 hind limbs and we have no tails. ஆனால் டெய்ல் இருக்கிற எல்லா வேலையும் நம்ம செய்வோம். ஸோ இந்த மாதிரி தீஸ் கேரக்டர்ஸ், இது மாதிரி ஒரே காமன் கேரக்டர்ஸ் இருக்கிற ஆர்கானிசம்ஸ். ஓகே, க்ளோஸ்டு குரூப்ஸ், இதுதான் அந்த குரூப்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போது நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி இருக்குது? நம்மளை மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஸோ நம்மளை மாதிரியே நியூவர் ஜென்ரேஷன்ஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ திஸ் டைப் ஆஃப் குரூப் இஸ் கால்ட் ஆஸ் ஸ்பீஷிஸ். ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஒரு கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ காமன் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஸோ இதில் ஒவ்வொரு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா based on the above classification the following table shows the different phylum with the general features and examples of different phyla and classes. Okay, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா காமனாக என்ன பண்ணுறோம், the animal kingdom அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். that kingdom is divided into 2 okay sub kingdoms. One is invertebrate and another one is vertebrate. Okay, invertebrate and vertebrate. The invertebrate subkingdom invertebrata இருக்கு இல்லையா? the invertebrata that has 9 phylums. Okay, the invertebrata has 9 phylums. ஸோ அதில் அந்த பைலம்ஸ் அப்படிங்கிறது சப் குரூப். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லார்ஜ் குரூப் என்ன அப்படின்னா கிங்டம். ஸோ அதோட சப் குரூப் தான் என்ன அப்படின்னா பைலம் அப்படிங்கிறது. ஸோ பைலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா there are 9 phylums in invertebrates. ஓகே, தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா vertebrateன்னு சொல்கிறோம். that is also called as chordate. ஓகே, ஸோ அந்த chordateல 2 phylums இருக்குது. One is Prochordata and Vertebrata. Okay, Prochordata and Vertebrata. ஸோ அடுத்தது அந்த vertebrata இருக்கு இல்லையா? the vertebrata that consist of 5 classes. ஓகே, vertebrataல 5 classes இருக்குது. ஸோ ஃபிஷஸ், ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ் இது. ஸோ இதை பற்றி என்னென்ன ஒவ்வொரு இதுலேயும் எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த பைலம்கான கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே,
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா the general characters of இந்த இடத்துல இருக்கிறது ஜென்ரல் கேரக்டர்ஸ் அண்ட் இந்த பக்கம் நம்மளுக்கு பைலம் கொடுத்துருக்காங்க. ஓகே, பைலம் அப்படிங்கிறது a group of organisms, okay, have mostly common characters. Okay, மோஸ்ட்டாக காமன் கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு குரூப். ஓகே, அதுதான் என்ன அப்படின்னா பைலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். It is the division of kingdom. Okay, kingdom oda division. Yeah, so here animal kingdom is divided into two groups, two subkingdoms. One is invertebrate and another one is vertebrate. Then the invertebrate is divided into 9 phylums. Okay, so how many phylums? 9 phylums. Okay, so each phylum has number of classes and number of species. Okay, now genus and species are coming under this phylum. Okay, and the vertebrata is divided into 2 phylums. One is the prochordate. Okay, one is the prochordate and another one is chordate. Okay, prochordate and chordate. So these are the 2 phylums of vertebrate. It has 9 phylums. It has vertebrate that consists of only 2 phylums. In this, the chordate that consists of 5 classes. Okay, chordate la ethana classes irukku? 5 classes are there in the chordate. Okay, so now we are going to discuss about that 9 phylums of invertebrate and 5 classes of chordate in detail in our next class. Okay, so இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது hierarchy of categories, then the classification we are going to start. Okay, so balance நம்ம we start our we start our classification in the next class. Okay, thank you.